ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. தஸ்மை ராமானுஜார்யாய நம பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். சுவாமி ராமானுசர் பரமயோகி என்று கொண்டாடப்படுகிறார். யோகிகளுக்குள்ளே சிறந்தவர், உத்தமமானவர், தலைவராக இருக்கிறார் சுவாமி ராமானுசர். யோகம் என்றால் சேர்க்கை என்று ஒரு பொருள். ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேர்ந்திருத்தல். ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய தன்மைகள் ஸ்வரூபம், ரூபம், குணம், விபூதி என்ன அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் இடைவிடாது தியானித்து அதனாலே பெருமானுக்கே ஆனந்தத்தை ஏற்படுத்துதல், இதுதான் யோகம். இப்படிப்பட்ட யோகத்திலே வல்லவர், அதிலே தலைவராக இருந்து கொண்டு அந்த யோகத்தை ரொம்ப சிறப்பாக அனுஷ்டிக்கிறார். எப்படி இதையெல்லாம் அறிந்து கொண்டார்னா அது சாஸ்திரங்கள் மூலமாக அறிந்து கொண்டார். தஸ்மை ராமானுஜார்யாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். இவராலே சாஸ்திரங்களுக்கு உள்ளே இருந்த ஒரு தவிப்பு, சாஸ்திரங்கள், வேதங்கள், இதிகாச புராணங்கள், ஸ்மிருதிகள் அனைத்து நூல்களுக்குள்ளேயும் ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருந்ததாம். என்ன தவிப்புன்னா, யாரும் அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை சரியாக அனுஷ்டித்து அடுத்தவர்களுக்கு உபதேசிக்கவில்லை. சுவாமி ராமானுசர் தான் அனைத்து வேதாந்தங்கள், இதிகாச புராணங்கள்னு அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அதனுடைய சாரமான அர்த்தத்தை நன்கு நிஷ்கர்ஷித்து உலகத்தவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் நன்கு பறக்க பேசினார். இதனாலே சாஸ்திரங்களுக்கு உண்டான அந்த தவிப்பு அது நீங்கி அது விளக்கம் பெற்றது. அதனாலே சுவாமி ராமானுசர் பரமயோகி என்று கொண்டாடப்படுகிறார். அப்ப பரமாத்மாவை பற்றின தெளிவான ஞானத்தை அனைவருக்கும் வழங்கி தாமும் அதிலே இடைவிடாது ஈடுபட்டு தியானித்து கொண்டிருப்பதினாலே பரமயோகி. ஆழ்வார்களுக்குள்ளே இதே போன்ற பெருமை திருமழிசையாழ்வாருக்கு அமைந்திருக்கிறது. மகாயாம் மகரே மாசே சக்கராம்சம் பார்கவோத்பவம் மஹீசார புராதீசம் பக்திசாரம் அகம்பஜே. பக்திசாரர் என்று உயர்ந்த திருநாமத்தோடு திகழ்கிறார் இவ்வாழ்வார். திருமழிசைங்கிற அந்த அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர். மகாயாம் மகரே மாசே, மகம் நட்சத்திரம், தை மாசம் மகம் நட்சத்திரத்தில் அவதரித்த இவ்வாழ்வார் அவரிடத்திலே மிக்க காதல், அன்பு, பக்தி கொண்டவராய் அவருடைய கடாட்சத்தின் மூலமாகவே சுவாமி ராமானுசருக்கு இத்தகைய சிறப்பு ஏற்பட்டது எனலாம். இதையே திருவரங்கத்தமுதனார் ராமானுச நூற்றந்தாதியிலே அழகாக விவரிக்கிறார். இடம் கொண்ட கீர்த்தி மழிசைக்கிறைவன் இணை அடிப்போது அடங்கும் இதயத்தி ராமானுசன் பொற்பாதமென்னும் கடங்கொண்டிறைஞ்சும் திருமுனிவர் கண்ணி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே என்று தெரிவிக்கிறார். ஆழ்வார்களிடத்திலே சுவாமி ராமானுசருக்கு எத்தகைய பிரேமம் என்பதை விளக்கி கொண்டு வருகிறார். பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வாராகிற முதலாழ்வார்கள் தரத்திலே சுவாமி ராமானுசருக்கு உண்டான பிரேமம் அதை விளக்கினார். பிற்பாடு திருப்பானாழ்வார் தரத்திலே ராமானுசர் எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை விளக்கினார். இதற்கு பிற்பாடு திருமழிசையாழ்வார் தரத்திலே சுவாமி ராமானுசருக்கு எவ்வளவு பிரேமம், அன்பு என்பதை விளக்குகிறார். திருப்பானாழ்வாருக்கு பெருமான் எப்படி அருள் புரிந்தார்னா, தாம் திருவரங்கத்திலே அர்ச்சா திருமேனியோடு சயனித்து கொண்டிருந்த அந்த நிலையிலே உறையூரில் இருக்கிற இவ்வாழ்வாரை லோகசாரங்க முனிவர் என்னும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவரை நியமித்து, நீர் போய் வாழ்வாரை அழைத்து கொண்டு வாரும் என்று சொல்லி ஆழ்வாரை தம் இருப்பிடத்திற்கு வரவழைத்து தம்முடைய அழகையெல்லாம் காட்டிக் கொடுத்து அருளினான். திருமழிசையாழ்வாருக்கு பெருமாள் எப்படி அருளினார்னா, அர்ச்சா திருமேனியில் இருக்கிற வெம்பெருமான் ஆழ்வாரை பின்தொடரும்படி ஆழ்வாருடைய பிரபாவம் அமைந்திருக்கிறது. திருப்பானாழ்வாரை தம்மிடத்திற்கு வரவழைத்தான் எம்பெருமான். ஆனால் அந்த எம்பெருமானோ திருமழிசையாழ்வார் எவ்விடத்துக்கு செல்லுகிறாரோ அவ்விடத்திற்கு தாமே பின்தொடர்ந்து சென்றார். அதுவும் அர்ச்சா திருமேனியோடு. கணிகண்ணன் போகின்னான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, நீ உன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள் என்று அந்த திருவெக்காங்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுக்கு நியமித்தார். திருமழிசையாழ்வாருடைய சரித்திரம் அனைவரும் அறிந்திருக்கலாம். திருமழிசையாழ்வாரிடத்திலே பக்தியோடு தொண்டுகளை புரிந்து கொண்டிருந்த ஒரு வயதான பெண்மணி, அவளுக்கு ஆழ்வாருடைய கடாட்சத்தினாலே இளமை திரும்பியது. மீண்டும் அவள் பழைய அழகை பெற்றாள். இவ்விஷயம் அவ்வூர் அரசனுக்கு தெரிய வந்தது. அரசனும் தனக்கு இளமை வேண்டும் என்று விருப்பப்பட்டான். அப்பொழுது என்ன செய்வது என்று மந்திரிமார்களிடத்தில் கேட்க, ஆழ்வார் உம்மை குறித்து ஒரு பாடல் பாடினால் அப்போ உமக்கு இளமை, அழகு எல்லாம் திரும்பிவிடும் என்று கூற, அந்த ஆழ்வாருக்கு கணிகண்ணன் என்று ஒரு சீடன், அவரை இவ்வரசன் அந்த ஊர் ராஜா வற்புறுத்தினார். நீ எப்படியாவது போய்
ஆழ்வாரிடத்துல சொல்லி என்னை குறித்து ஒரு பாடல் பாடுமாறு நீ அவரிடத்திலிருந்து ஒரு பாட்டை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல, முடியவே முடியாது, ஆழ்வார் எம்பெருமானை தவிர யாரையும் பாடமாட்டார், மனுஷர்களை பாடவே மாட்டார் என்று எவ்வளவோ கூறினான். அதை கேட்டு மிகவும் கோபப்பட்ட வரசன், உன்னை நாடு கடத்துகிறேன், இவ்விடத்துல நீ இருக்க வேண்டாம் என்று அந்த கணிகண்ணனுக்கு ஆணையிட்டான். அப்பொழுது கணிகண்ணன் வருத்தத்தோடு ஆழ்வாரிடத்தில் கூறிக்கொண்டு விடைபெற்று கொண்டு அவ்வூரை விட்டு நகர்ந்தார். அப்பொழுது ஆழ்வாரும், நம்முடைய சிஷ்யரே இவ்வூர்ல இல்லைன்னா நமக்கு எதற்கு இவ்விடத்திலே வாழ்ச்சி, நமக்கும் வேண்டாம் என்று சொல்லி தாமும் புறப்பட்டார். அப்பொழுது அங்கே சயனித்துக் கொண்டிருந்த எம்பெருமான் அவ்வெம்பெருமானிடத்திலையும் நிர்பந்தித்து, நீர் இனி இங்க இருக்க வேண்டாம், உம்முடைய பைன்னாகப்பாய் சுருட்டி கொண்டு பின்னே வாரும், நாம் வேறிடத்திற்கு செல்லலாம் என்று சொல்ல, எம்பெருமானும் மிகவும் விருப்பத்தோடு ஆழ்வார் நமக்கு இடுகிற கட்டளை அதை சிரசா வகித்துக் கொண்டு நாம் அதை நடத்த வேண்டும் என்று தாமும் அர்ச்சா திருமேனி என்றும் பாராமல் தம்முடைய அந்த ஆதிசேஷ படுக்கையை சுருட்டி கொண்டு ஆழ்வாரை பின்தொடர்ந்து பெருமாளும் சென்றார். கணிகண்ணன் முதல்லே போக பின்னாடி ஆழ்வார் போக அவருக்கு பின்னாடி எம்பெருமானும் பின்தொடர்ந்தான். எப்போது பெருமான் அவ்வூரை விட்டு நகர்ந்தாரோ உடனே அந்த ஊருக்கு இருள் சூழ்ந்து கொண்டு பஞ்சம் பீடித்தது. அனைவரும் துக்கப்பட்டனர், வருந்தினர். ஆக என்ன செய்வது என்றே புரியவில்லையே என்று கவலையுற்றான் அரசன். தவறை உணர்ந்தான். போய் பெருமானிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எப்படியாவது அவரை மீண்டும் ஊருக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்காக அப்படி தேடி பார்த்தான். அவர்கள் மூவரும் சற்று தொலைவு போய் ஓரிடத்திலே அங்கே தங்கியிருந்தனர். அங்கு போய் பெருமானிடத்தில் பிரார்த்திக்க, அடியேனுக்கு தெரியாது, ஆழ்வார் என்னை நியமித்தார், அதனால தான் நான் பின்னாடி தொடர்ந்து வந்தேன் என்று சொல்ல, அடுத்த ஆழ்வாரிடத்துல போய் பிரார்த்தித்தால், எனக்கு தெரியாதே, நம்முடைய சிஷ்யர் போனார், அவரை பின்தொடர்ந்து நாம் போனோம் என்று சொல்ல, நேரே கணிகண்ணனிடத்திலே காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டான் அரசன். கணிகண்ணனும் மனம் உவந்து தவற்றை மன்னித்து ஆழ்வாரிடத்தில் பிரார்த்திக்க, சரி நாம் மீண்டும் ஊருக்கு செல்லலாம் என்று ஆழ்வார் நியமித்தார். அடுத்து எம்பெருமானுக்கும் நியமிக்கிறார். மணிவண்ணா, நீ உன் பைன்னாகப்பாய் விரித்துக்கொள் என்று சொல்ல, அவ்வெம்பெருமானும் மீண்டும் அந்த திருவெக்காங்கிற திவ்யதேசத்திற்கு எழுந்தருளி தம்முடைய ஆதிசேஷ படுக்கையை விரித்து கொண்டு சயனித்தான். ஆழ்வார் சொன்னபடி தாம் செய்தது வெளிப்படுத்துவதற்காக இடமிருந்து வளமாக சயனிக்கும் அவ்வெம்பெருமான் வளமிருந்து இடமாக மாற்றி சயனித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறான். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஆக இத்தகு பெருமை ஆழ்வாருக்கு அமைந்திருக்கிறது. அதையே இந்த பாசுரத்திலே முதல் வரியிலே விவரிக்கிறார். இடங்கொண்ட கீர்த்தி மழிசை கிறைவன். இடம் கொண்ட கீர்த்தினா எம்பெருமான் இவர் சொன்னபடி தம்முடைய இடத்தை அமைத்து கொண்டார் அல்லவா. ஆழ்வார் எங்கு கை காட்டுகிறாரோ அந்த இடமே நமக்கு இருப்பிடம் என்று எம்பெருமான் தம்முடைய இருப்பிடத்தை முடிவு செய்கிறான்னு சொன்னால் இப்ப எத்தனை பெருமை இவருக்கு. இடம் கொண்ட கீர்த்தி மழிசை கிறைவன், அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிறார் திருமழிசை ஆழ்வார். அதனால இவருடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னா, இந்த பூவுலகம் முழுவதுமே நிறைந்து, ஏன் வைகுந்தம் அந்த லோகமும் முழுவதுமாக நிறைந்து, அதற்கு மேலையும் இன்னும் புகழ் விஞ்சி இருக்கிறதாம். நித்திய விபூதி லீலா விபூதி அனைத்தையும் சூழ்ந்து கொண்டு இவருடைய புகழ் அப்படி பரவி கிடக்கிறது. இடம் கொண்ட கீர்த்தி மழிசை கிறைவன், அல்லது இவருடைய அவதார ஸ்தலம் திருமழிசைங்கிற க்ஷேத்திரம். உலகும் மழிசையும் உள்ளுணர்ந்து தம்மில் புலவர் புகழ்கோலால் தூக்க, உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிசையே வைத்தெடுத்த பக்கம் வலிது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அதன்படி இந்த உலகத்திலே பூமியிலே மிகவும் சாரமான பகுதியாய் அமைந்திருப்பது திருமழிசை. அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமை அப்படிப்பட்டது. அதைத்தான் இடம் கொண்ட கீர்த்தி மழிசை என்று அந்த ஊரினுடைய பெருமையை சொல்லி, அப்படிப்பட்ட திவ்ய கஷேத்திரத்திற்கே இறைவனாய் சுவாமியாய் இருப்பவர் திருமழிசை ஆழ்வார். மேலும் இவருக்கு இருக்கிற புகழ் என்னன்னா, தெளிவான சிறப்பான ஞானம், பேயாழ்வாருடைய கட்டாட்சத்தினாலே துய்ய மதிபெத்த மழிசை பிரான் என்று மணவாள மாமணிகளும் கொண்டாடுகிறாரே. என்மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை என்று இவ்வாழ்வார் தாமே தெரிவித்துக் கொள்ளுகிறார். என்னுடைய இந்த புத்தி, என்னுடைய இந்த அறிவு, ஞானம், பக்தி இதற்கு சமமாக விண்ணுலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒன்றாக சேர்த்தாலும் ஆக முடியுமோ என்று கேட்கிறார். என்ன காரணம்னா, பெருமானுடைய அருளைக் காட்டிலும் பேயாழ்வாருடைய கட்டாட்சத்தினாலே திவ்ய ஞானத்தை பெற்றார் இவ்வாழ்வார். ஆக அந்த பெருமை திருமழிசை ஆழ்வாருக்கே அமைந்திருக்கிறது. இடம் கொண்ட கீர்த்தி மழிசை கிறைவன் இணை அடிப்போது. அழகான 2 திருவடி தாமரைகள். அந்த 2 திருவடி தாமரைகளையும் ராமானுசர் தம்முடைய ஹிருதய தாமரையிலே வைத்துக் கொள்ளுகிறார். இணை அடிப்போது அடங்கும் இதயத்தி ராமானுசன். ராமானுசருடைய திருவுள்ளம்ங்கிறது ரொம்ப சின்ன தாமரையை போன்றது. அதற்குள்ளே இப்ப 2 தாமரை மலர்கள் அது ஒன்றாக சேர்த்து அவ்விடத்திலே இடம் கொண்டிருக்கிறது.
ஆழ்வாருடைய பெருமையோ அது இந்த உலகம் மேலுலகம் அனைத்தையும் தாண்டி அவருடைய பிரபாவம் அப்படி பரவி இருக்கிறது. அவருடைய 2 திருவடிகளோ ராமானுஜருடைய சிறிய அந்த தாமரைக்குள்ளேயும் அடங்கி காணப்படுகிறது. ராமானுஜர் எப்பொழுதும் திருமழிசையாழ்வார் திறத்திலே ஈடுபட்டவராய் அவரைப் போலவே பரதத்துவ ஸ்தாபனத்தை நன்கு செய்திருக்கிறார். எல்லா இடத்திலையும் போய் வாதத்திலே எம்பெருமானுடைய பரத்வம், அவர்தான் முழுமுதற் கடவுள், அவர்தான் எல்லா மேன்மைகளையும் கொண்டிருக்கிறார், அகில ஜெகத்துக்கும் சுவாமியாயிருப்பவர் திருமால் என்பதை பாரத தேசம் முழுவதும் எல்லா இடத்திலையும் போய் பிரச்சாரம் செய்து எந்த அளவிற்கு பிரச்சாரம் செய்திருக்கிறார்னா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பெண்ணு பேதை முதலான பாமரர்கள் அனைவருமே எம்பெருமான் ராமானுஜர் யார பரதெய்வம்னு காட்டுகிறாரோ அவர்தான் பரதெய்வம் என்ற அளவிற்கு ராமானுஜர் திறத்திலே அத்தகு நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றுகிறார்கள்னு சொன்னால், இந்த பெருமை அவருக்கு எப்படி வந்ததுன்னா அது திருமழிசையாழ்வாருடைய கட்டாட்சத்தினாலேயே ஏற்பட்டது. பொற்பாதம் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர் கண்ணி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே. ராமானுஜர் திருமழிசையாழ்வாருடைய திருவடிகளை பற்றி இருக்கிறார். அந்த ராமானுஜருடைய திருவடிகள் எப்படி இருக்கிறதுன்னா பொற்பாதம், பொற்பாதம், அழகிய தங்கம் போன்றதான உயர்ந்த திருவடி தாமரைகள். தங்கம்னு சொன்னால் ரொம்ப தூய்மையானது, அதே போல மனதை கவரக்கூடிய அழகு, அதனுடைய விலை மதிப்பில்லாத தன்மை, இதெல்லாம் ராமானுஜருடைய திருவடிகளுக்கே அமைந்திருக்கிற அந்த பண்புகள், அந்த குணங்கள். அந்த பொற்பாதம், அந்த தங்கம் போன்ற அந்த விலை மதிப்பில்லாத அந்த திருவடி தாமரைகளை இப்போ அடியவர்கள் எல்லோரும் தங்களுடைய உள்ளத்திலே வைத்துக்கொண்டு இடைவிடாது தியானிக்கிறார்கள். பொற்பாதம் கடங்கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர் கண்ணி. கடம் கொண்டுன்னா கடமையாக கொண்டு. ராமானுஜருடைய திருவடிகளை தியானிப்பதுதான் நமக்கு முக்கியமான கடமை. ராமானுஜர் அவர்களுக்கு தலைவராக இருக்கிற திருமழிசையாழ்வாருடைய திருவடிகளை தியானிக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திருவடிகளை தியானிப்பதே நமக்கு முக்கிய கடமை. நாம் இந்த உலகத்தில் பிறந்திருப்பதே எதற்குன்னா அது ராமானுஜருடைய திருவடிகளை தியானிப்பதற்காகத்தான் என்று கொண்டு இறைஞ்சும் திருமுனிவர், இறைஞ்சும்னா வழிபடுகிறார்கள் என்று பொருள். பல அடியார்களும் ராமானுஜருடைய திருவடி நிலைகளையே திருவாராதனமாக கொண்டு எல்லாவிதமான உபசாரங்களையும் சமர்ப்பித்து வழிபடுகிறார்கள். வடுகநம்பிகள், கூரத்தாழ்வான் முதலான எத்தனையோ ஆச்சாரியர்கள் ராமானுஜருடைய சீடர்கள். இவர்கள் எல்லோரும் ராமானுஜருடைய திருவடிகளையே தங்களுடைய திருவாராதன பெருமாளாக கொண்டு எல்லாவிதமான உபசாரங்களையும் சமர்ப்பித்து வழிபடுகிறார்களே. அப்படிப்பட்ட இறைஞ்சும் திருமுனிவர், இந்த இறைஞ்சுதல், இந்த வழிபடுதலே தங்களுக்கு உண்டான செல்வம் என்று கொண்டிருக்கிறார்களாம். திருநீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதய ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்ரயன சாலினஹா. ராமானுஜருடைய அந்த உயர்ந்ததான திருவடி தாமரைகளை பற்றி இருப்பவர்கள் எப்படி நினைக்கிறார்கள்னா, மற்ற அத்தனையும் புல்லுக்கு சமம். பிரம்மா முதலான அந்த பதவிகள், அதற்குண்டான சுகபோகங்கள், செல்வங்கள் அனைத்தும் தாழ்ந்தது. ராமானுஜருடைய திருவடிகளை வழிபடுவதே நமக்கு இருக்கிற முக்கியமான செல்வம் என்று கொண்டு இருக்கிறார்கள். இறைஞ்சும் திரு முனிவர் கண்ணி. முனிவர் என்பதினாலே மனநசீலகா முனிகி, எப்போதும் அந்த ராமானுஜருடைய திருவடிகளையே தியானித்து கொண்டு இடைவிடாமல் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எம்பார் எனும் ஆச்சாரியர் அந்த திருவடி தாமரைகளை தியானித்து கொண்டே பெரியாழ்வார் திருமொழி முதலான பாசுரங்களுக்கெல்லாம் உயர்ந்த அந்த அர்த்தங்களையெல்லாம் சிஷ்யர்களுக்கு உபதேசித்திருக்கிறார்கள் என்று நம்முடைய குரு பரம்பரா பிரபாவம் முதலான நூல்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம். திருமுனிவர் கண்ணி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே. திருவரங்கத்தமுதனார் இப்போ இதில் என்ன பிரார்த்திக்கிறார் என்றால், சுவாமி ராமானுஜருக்கு தாம் நேரே அடிமைகளைச் செய்ய வேண்டும்னு அவர் விருப்பப்படவில்லை. ராமானுஜர் திருமழிசையாழ்வாருடைய திருவடிகளை பற்றி இருக்கிறார். அந்த ராமானுஜருடைய திருவடிகளையே எல்லாமாக கொண்டு பற்றி இருக்கிற சீடர்கள் பலரும் இருக்கிறார்கள். கூரத்தாழ்வான் முதலான சிஷ்யர்கள். அந்த சீடர்களுடைய திருவடிகளையே தங்களுக்கு பேராக கொண்டு வழிபடுகிற சிறந்த ஞானிகள் இருக்கிறார்கள். அதைத்தான் தெரிவிக்கிறார். திருமுனிவர் கண்ணி காதல் செய்யா திடங்கொண்ட ஞானியர்க்கே. இவர்களுக்கு என்ன பெருமைனா, எப்படி எம்பெருமான் விஷயத்தில் திருமழிசையாழ்வார் தெரிவித்தார், மறந்தும் புறந்தொழா மாந்தர். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னா, மறந்து போய் கூட மற்ற தெய்வங்களையோ மற்றவர்களையோ வணங்குதல் என்பது கூடாது. எப்பொழுதுமே பெருமானுடைய திருவடிகள், பெருமானுடைய திருவடிகளை சார்ந்திருக்கிற அடியவர்கள், இவர்களுக்குத்தான் நம்முடைய பிரணாமங்களை தெரிவிக்க வேண்டும், அவர்களையே பற்றி இருக்க வேண்டும் என்று தெரிவித்தாரே. அதைப்போலே இப்ப ராமானுஜருடைய திருவடிகளை பற்றி இருக்கிற இந்த முக்கியமான பிரதானமான சீடர்கள் பலர்.
அவர்களுடைய திருவடிகளை பற்றியிருக்கிற மற்ற சிஷ்யர்கள், மற்ற பாகவதோத்தமர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் திடம் கொண்ட ஞானியர் என்றால் உறுதியான ஞானத்தோடு இருப்பவர்களாம். ரொம்ப திருடமான ஞானம் அவர்களுக்குத்தான் உண்டு. பெருமானை நேரே பற்றினால் கூட அந்த ஞானம்ங்கிறது திடமாக இருக்குமான்னு கேட்டா சந்தேகம்தான். ஆழ்வாருடைய திருவடிகளை பற்றியிருக்கிற சுவாமி ராமானுசர், ராமானுசருடைய திருவடிகளை பற்றியிருக்கிற கூரத்தாழ்வான் முதலான சீடர்கள், அந்த சிஷ்யர்களுடைய திருவடிகளையே பற்றியிருக்கிற சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், இவர்களுக்குத்தான் திடமான ஞானம். அப்படி என்ன திடமான உறுதியான ஞானம் என்றால், இவர்கள் கொண்டிருக்கிறார்களாம் மறந்து போய் கூட ராமானுசனுடைய அடியார்களாக இல்லாதவர்கள் யாரோ அவர்களோடு நமக்கு சங்கம், தொடர்பு, நட்பு என்பது கூடாது. அவர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தால் அப்ப மறுபடியும் இந்த சம்சாரத்திலே கட்டுண்டு கிடப்போம். அதை விட்டுட்டு ராமானுசனுடைய அடியார்கள்னு யார் இருக்கிறார்களோ அவர்களோடு தான் நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஜீவாத்மாவிற்கே உஜ்ஜீவனத்தை கொடுக்கும் என்று தெரிந்து கொண்டு திடமான ஞானத்தோடு ராமானுசனுடைய அடியார்களையே பற்றி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஞானியர்க்கே அடியேன் அன்பு செய்வதுவே. இப்ப திருவரங்கத்தமுதனார் தாம் இப்ப யாரிடத்துல அன்பு செலுத்த போகிறார்னா, இதோ ராமானுசருடைய அடியார்களான கூரத்தாழ்வான் முதலான சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்களிடத்திலே அன்பு கொண்டிருக்கிற சிறந்த ஞானியர்கள், அந்த ஞானிகளிடத்துல தான் எனக்கு அன்பு ஏற்படுகிறது. அவர்களுடைய திருவடிகளையே நான் பற்றியிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். இதே போல மணவாள மாமணிகளும் தத் தாச 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 கணனா சரமாவதவ்யா தத் தாசதைக ரசதா அபிரதா மமாஸ்து என்று தெரிவித்தார். ராமானுசரே, உம்முடைய அடியாருக்கு 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 அடியார்னு எவ்வளவு தூரம் சொன்னாலும் அந்த இறுதி நிலையில எந்த அடியார் இருப்பாரோ அவருக்குத்தான் என்னுடைய அன்பு, என்னுடைய மனது அவரிடத்துல தான் மிக்க ஈடுபாடு கொண்டிருக்கிறது. அவருக்கு தொண்டனாக அடியேன் இருக்கிறேன் என்று மணவாள மாமணிகள் தெரிவிக்கிறார். ஆக இப்படி சிறந்த அந்த ஆச்சாரியர்களுடைய அனுஷ்டானம், அதையே திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். நாமும் ராமானுசருடைய அடியார்களுக்கு அடியார்களுக்கு அடியாராக இருந்து கொண்டு எல்லா தொண்டுகளையும் செய்யலாம் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.